வணக்கம். கதையும் கவிதையும். கம்பராமாயணம் தொடர் சொற்பொழிவு. வழங்குபவர் கவித்தென்றல் மாவு ஞானவடிவேல். தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பு, சென்னை. வருக, வணக்கம். நன்றி ஐயா, மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு நொடி. பேசுறேங்க. ரியல்மி யாரு சார்? ரியல்மி கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் தான். அது மாதிரி அதுலதான் சவுண்ட் வருது. நான் தான் ரியல். சரி சரி. அனைவருக்கும் வணக்கம். பேச வர மாட்டேங்குது. வரேன். உங்க பேர் எங்களுக்கு தெரியுது. ஐயா சத்தருங்க யாரோ ஓபன் பண்ணிருக்காங்க, நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரி. அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த பெரியோர்களே, அருந்தமிழ் சான்றோர்களே, உலகத்தின் அனைத்து திசைகளிலிருந்தும் இந்த இனிய மாலை பொழுதில் தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பு நிகழ்த்துகிற இந்த இலக்கிய சந்திப்பில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு வணங்கி பணிகின்றேன். கம்பராமாயணத்தினுடைய நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யுத்தகாண்டம் வந்த உடனேயே நிறைய பேருக்கு காய்ச்சல் வந்து விட்டது. நேற்று அம்மா ரமணி அம்மா அவர்கள் ஒரு செய்தி அனுப்பிச்சிருந்தார்கள். முடிந்து விட்டதா யுத்தகாண்டம்? அதை முடிந்ததும் சொல்லுங்கள், நான் வருகிறேன், பயமாக இருக்கிறது என்று சொல்லுகிற அளவிற்கு கம்பர் பேசியிருக்கிறார். அவர் பேசியதில் 100ல் 1 பங்கு தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலேயே நமக்கு பயம் ஏற்படுகிற அளவிற்கு அந்த யுத்தகாண்டத்தினுடைய காட்சிகள், இங்கே குறிப்பாக போர்க்கள காட்சிகள் மிகுந்த வீராவேசமான காட்சிகளை கொண்டதாக அமைந்திருக்கிறது. பெரியவர்களே, சென்ற முறை நாம் இந்திரசித்து வதைப்படலம், ராவணனுடைய சோகப்படலம் வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கிற உங்கள் அனைவரையும் முதலில் வணங்கி மகிழ்வது என்னுடைய கடமை. நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பாக நெறியாளி செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய ஐயா புதுகை செல்வராசன் ஐயா அவர்களே, மிக இனிமையான தமிழ் வாழ்த்தோடு அற்புதமான வரவேற்புரையும் தனக்கே உரிய அந்த கம்பீரமான குரலில் செய்த கலையரசி அவர்கள், பல்கலை நிபுணர் அம்மா சாமி மல்லிகா அவர்களே, கவிதை களஞ்சியம் என்கிற பெயரில் நமக்கெல்லாம் அதியமானின் நெல்லிக்கனியை போல தேடி எடுத்து கொண்டு வந்து நமக்கு கொடுத்து நம்மை வாழ வைக்கிற அன்புக்குரிய கவியருவி காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கிற எங்கள் அன்பிற்குரிய ரமணியம்மாள், பூமாப்பா கபிலன் ஐயா அவர்கள், பிரபாவதி ராஜா அம்மா, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிறீங்க. வம்பன் ராமு ஐயா வந்திருக்கிறாரு. ஐயா மிகச்சிறந்த ஒரு கவிஞர், அவர் ஒரு நல்ல ஆசிரியர். கம்பன் வம்பன் என்று சொல்லுவார்கள். வம்பன் எங்க ஊருக்கு போற வழியில ஒரு ஊரு. அவர் மிகப்பெரிய சாதனையாளர். அவர் பள்ளியினுடைய ஆசிரியர், இலக்கிய வட்டத்தினுடைய செயலாளர், ஒரு பள்ளியையும் நடத்தி கொண்டிருக்கிறார். அதாவது நம்மெல்லாம் பெரும்பாலும் கவிஞர்கள் சிந்தனையாளர்கள் மட்டும்தான் இருப்பார்கள், செயல் வீரர்களா இருக்க மாட்டார்கள். அவர் சிந்தனையாளராகவும் செயல் வீரராகவும் இருக்கிறார். அந்த வகையிலே அவர் இங்க வந்திருப்பது பெரிய மகிழ்ச்சி. அதற்கு பிறகு எங்கள் அன்பிற்குரிய ஐயா சீனியர் பாரதி ஐயா வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த போன் வேற இன்சர்ட் பண்ணுது. எனக்கு இன்னைக்கு நிறைய சோதனை. இந்த யுத்த காண்டத்தை எப்படி முடிக்க போறேன்னு ரமணி அம்மாவோட எனக்கு தான் ரொம்ப கவலையா இருக்கு. அந்த அளவிற்கு சோதனை மேல் சோதனை, போதுமடா சாமிங்கிற மாதிரி இருக்கு. வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை. அந்த பேச்சோட பேச்சா பேசுவதற்கு இது முடித்து விட ஆகணுமே. ஏன்னா கொடுமை ரொம்ப நாள் நீடிக்க கூடாது நாட்டுல.
பெரியவர்களே, இந்திரசித்து வதைப்படலத்தை பார்த்தோம். நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத காட்சிகளை அமைத்து கம்பர் அதை காமிச்சார். அது ஒரு மிகப்பெரிய சோகம். அதாவது தகப்பு மகனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு தகப்பன் உயிர் தரலாம். ஆனால் தகப்பனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு இந்திரசித்து உயிர் கொடுத்தான். அவன மாதிரி ஒரு வீரனை பார்க்கவே முடியாது. இந்திரசித்தன் முதல்ல அறிமுகப்படுத்துகிற பொழுது கம்பர் என்ன சொன்னார் என்று சொன்னால், வில்லேந்தும் வீரரெல்லாம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த காலத்துல. வில்லேந்தும் வீரரெல்லாம் ஏதோ பெற்றார்னு ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி வில்லேந்தும் வீரர்களை எல்லாம் வரிசைப்படுத்தினா, அந்த வீரர்கள்ல சிறந்த வீரர்களை எல்லாம் வரிசையில படுத்தினா அதுல முதல்ல நிற்கக்கூடிய முதல்ல நினைவுக்கு வரக்கூடிய பேர் இந்திரசித்தான். அப்பேற்பட்ட இந்திரசித்து அவன் வீழ்ந்து விட்டான். மண்டோதரி அழுது புலம்புகிறாள். ராவணன் வெகுண்டு போருக்கு போறான். போருக்கு போய் அனைவரையும் அடித்து துவம்சம் பண்ணி விடுறான். ஒரு பக்கத்திலே ராமன் தனியாக போரிடுகிறான். ராவணன் வந்த உடனே மற்ற எல்லாரையும் அங்கே அனுப்பி ராவனோட சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அனைத்து சேனைகளையும் அரக்கர் சேனைகளையும் ராமன் ஒருவனே தனியாக நின்று சாரி திரிந்துன்னா அவன் 10 ராமர் இருக்க மாதிரி இருக்கு ஒரே சமயத்துல. அப்படி பறந்து அவன் அம்பு போட்டு அவ்வளவு வெள்ளம் சேனையையும் அழித்து ஒடிக்கிறான் ஒரே ஆளா ராமன். இந்த பக்கம் ராவணன் மற்ற ராவணன் ஒரு ஆளை எதுக்கிறதுக்கு நம்ம ஆளு பூரா போறான். யாரு? லக்ஷ்மண், சுக்ரீவன், அங்கதன், அனுமன், இவங்க நீலன் இருக்கக்கூடிய எல்லா கூட்டமும் நேரா ராவணனை நோக்கி போகுது. அங்கே ராவணன் ஒரு ஆள் அவ்வளவு பேரையும் அடிச்சு வீழ்த்துறான். ஒரு அருமையான காட்சி. அதை பார்த்த உடனே கடைசியா ராவணன் அந்த பிரம்மாஸ்திரத்தை போட்ட உடனே வாங்கி விழுந்த உடனே எல்லாரும் வாங்கி போயிடுறார்கள். மறுபடி ராவணன் போர் முடிஞ்சிச்சுட்டு போயிடுறான். அப்புறம் அந்த மருந்து மலையை கொண்டு புழைச்சாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். உடனே இந்த மாதிரி எல்லாரும் மறுபடி உயிர் பெற்று விட்டார்கள் என்ற உடனே ராவணனுக்கு மறுபடி கோபம் வருகிறது. அடங்காத வெஞ்சினம். ஆகவே மறுபடி கொண்டு வா தேரை என்று சொல்லி உடனே கிளம்புகிறான். இப்ப நேரடியாக ராமனை சந்திக்க போகிறான். இது ராவணன் தேர் ஏறு படலம். ராவணன் தேர் ஏறுகிறான். அந்த தேர் ஏறுகிறதை எப்படி காமிக்கிறார் கம்பர்? அவன் ஏறுகிற பொழுது போர்க்கோளம் போடுகிறான். போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்றான்? நிறைய தானம் செஞ்சுட்டு போறான். இது ஒரு குறிப்பு, ஒரு அருமையான குறிப்பு. இந்திரசித்தும் போருக்கு போவதற்கு முன்பாக நல்ல தானம் செய்து போறான் கடைசி போருக்கு. அதே மாதிரி இவனும் போருக்கு போவதற்கு முன்பாக சிவபூசை செய்து தானமெல்லாம் ராவணன் போகிற பொழுது ஒரு வஞ்சின மொழிகளை பேசி அவன் போகிறான். என்ன சொல்றான்னா, அதாவது யாராவது ஒருத்தன் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அழுவணும். ஒண்ணு இந்த சாணகி வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அழுவணும், என் புருஷன் இறந்து போயிட்டான் என்று. அப்படி இல்லை என்று சொன்னால் மயன் மகள் மண்டோதரி அவள் வயிற்றிலே அடித்துக் கொண்டு அழ வேண்டும். 2இல் 1 நடக்கும். இந்த போரில் 2இல் 1 நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். மன்றல் குழல் சாணகி தன் மலர்க்கையான் வயிறு கொன்று அலந்தலை கொடு நெடும் துயரிடை குளித்தல். வயிற்றில் அடித்துக் கொண்டு நெடும் துயரிடை குளித்தல், நெடு துயருக்குள்ள அவள் மூழ்கி போகுதல். அன்று இது என்றிடின் மயன்மகள் அத்தொழில் உறுதல். அது இல்லைன்னா மயன்மகளாகிய மண்டோதரி அதை செய்வாள். இன்று 2இல் 1 ஆக்குவேன் தலைப்படின் என்றான். இன்னைக்கு 2ல் 1 செஞ்சிருவேன். இன்னைக்கு ஒண்ணு இது இல்லாட்டி ஒண்ணு இவாழ்வோன்னு இல்லாட்டி அவாழ்வோன்னு, 2இல் 1 நான் செய்து விடுவேன் என்று சொல்லி அவன் போருக்கு கிளம்புகிறான். இங்க ராமன் உடனே போர்க்கோளம் கொள்ளுகிறான். ராவணன் வருகிறான் என்று தெரிஞ்ச உடனே போர்க்கோளம் கொள்றான். கொண்ட உடனே அவனுக்கு தேர் கிடையாது. பழைய முன்னாடி எல்லாம் அனுமன் தோல்ல தூக்கி வச்சுட்டு சண்டை போட்டார் இல்லையா? இப்போ தேர் இல்லைன்ன உடனே அப்ப இந்திரன் என்ன பண்றான்? மாதலி அப்படிங்கிறவனை கூப்பிட்டு ராமனுக்கு தேர் கொண்டு போ என்று சொல்லுகிறான். மாதலி தேவலோகத்திலிருந்து தேரை எடுத்து கொண்டு ராமன் முன்னாடி கொண்டு நிப்பாடுறான். ராமன் அதை பார்த்துட்டு இது மாயமா அப்படின்னு நினைச்சு பயப்படல, சந்தேகப்படுறான். இது யார்? நீ என்ன மாயமா, அரக்கர்கள் மாயமா, நீ யாரு, இது என்ன தேர்ன்னு கேட்கறான். அப்புறம் அவன் சொல்றான், உங்களுக்காக நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் அப்படி சொன்னோம். உன் பேர் என்னப்பான்னு கேட்கறான். மாதலின்றான். சொன்ன உடனே ராமன் அந்த தேர்ல ஏறான். எல்லாரும் பூமலை புலிகிறார்கள். 2 பேரும் சண்டைக்கு போகிறார்கள். இது ராமன் தேர் ஏறு படலத்துல இதுதான் பெரிய காட்சி. பெரிய நல்ல அருமையான பாடலாம் ஒண்ணும் கிடையாது. சோ ராவணன் வதை படலம் இது முக்கியமான படலம், ரொம்ப பெரிய படலம். இதை முடிந்தவரை முக்கியமான பாடல்களை மட்டும் வைத்துக்கொண்டு முடித்து விடலாம் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா அம்மா ஏற்கனவே ஜுரம் இருக்கு, அது ரொம்ப அதிகமாயிடக்கூடாது.
ராமபிரான் ராவணனை போரில் கொன்ற படலம் இது. இதுல வந்து ராமன் தேரேறி செல்றது, அவன் ராவணன் வர்றது, நேருக்கு நேரிட்டு போராடுறது, அவங்க அம்பு வந்து அப்படியே அது ஒரு 10 பார்ட் எடுக்கலாம். அந்த மாதிரி தொடர்ந்து போர் புரிகிறார்கள். கடைசியில் ராவணன் விழுந்து படுகிறான். விழுந்து பட்ட உடனே வீடனன் அழுகிறான், மண்டோதை அழுகிறாள். அதோடு இந்த படலம் முடிகிறது. சரி, இப்போ போவோம், உள்ள போவோம். இந்த ராமன் தேர் மீறி ஏறின உடனே தேவர்கள் எல்லாரும் மலர்கள் தூவி வாழ்த்துகிறார்கள். போய் சண்டை போட்டு வாப்பா என்று சொல்லுகிறார்கள். அதாவது அதுக்கெல்லாம் 2 பாட்டு இருக்கு, அது வேண்டாம், போயிடுவோம். என்ன, ராவணன் வந்து என்ன பண்றான், தன் தேரை வந்து தன்னுடைய பாகனுக்கு வந்து நேரா இவர் எங்கே போகாத நேர் ராமனை நோக்கி செலுத்துக என்று சொல்லுகிறான். என்ன, உடனே வந்து ராவணன் வந்து நேரடியா ராமனை நோக்கி வருகிறான். இப்ப மாதலி கிட்ட ராமன் வந்து அவன் ஆர்டர் போடுறான். என்ன சொல்றான்னா, மாதலியிடம் ராமன் ராவணனை நோக்கி தேரை செலுத்துக என்று சொல்லுகிறான். சொல்லுகிற பொழுது ஒண்ணு சொல்றான். என்ன சொல்றான்னா, துடிப்பு இலை என்று சொன்னான். வேகப்படாதே, பதற்றப்படாத, எந்த சமயத்திலையும் பதற்றம் அடைந்து விடாதே, நீ மெதுவா இரு, நான் பாத்துக்கிறேன் என்கிற மாதிரி அந்த வார்த்தையை அவன் சொல்லுகிறான். மாலியினுடைய முகத்தை பார்த்து ராமன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், மாதலி வதனம் நோக்கி மன்னன் மைந்தன் ராமன் காதலால் கருமம் ஒன்று கேட்டியால், நான் அன்பால உன்ட்ட ஒரு வார்த்தை சொல்றேன், சோதனை நோக்கி செய்து துடிப்பு இல்லை, துடிப்பு இல்லை. நீ விரைவாகவோ வேகமாகவோ ஒரு பதட்டப்பட்டோ இந்த தேரை வந்து எதுவும் பயன்படுத்தாத. நீ எப்பவும் சாதாரணமா போற மாதிரி, இது சொல்லுவாங்கல்ல, அப்பா வண்டி ஓட்டும் போது ரொம்ப ஸ்பீடா போயிடாதப்பா, நார்மலா 40லே போ, ஆக்சிடென்ட் ஆகிற போது, பத்திரமா போ அப்படி சொல்ற மாதிரி மாதலிக்கு அவன் எவ்வளவு வேகமா வந்தாலும் நீ மெதுவாகவே போ என்று சொல்லி ராமன் வந்து அவருக்கு ஒரு செய்தி சொல்லுகிறார். இது ஒரு முக்கியமான செய்தி. உடனே ஏன்னா ராவணனை பார்த்த உடனே மாதலிக்கு ஒரு பரபரப்பு வந்துருச்சு. ராவணன் அப்பேற்பட்ட ஒரு வீரன், அவனை பார்த்த உடனே மாதலிக்கு பரபரப்பு வந்துருச்சு. அதை பார்த்த உடனே அவன் வந்து எவ்வளவு ஆட்டம் வேணாலும் ஆடட்டும், நீ கொஞ்சம் மெதுவா அமைதியா போ, அவசரம் இல்லை, நமக்கு ஒன்றும் அவசரம் இல்லை என்று ராமன் அவனிடம் ஒரு முக்கிய செய்தியை சொல்லுகிறான். உடனே 2 பேருக்கும் போர் மூழ்கிறது. போர் மூழ்ந்த உடனே 2 பேருக்கும் கடுமையான சண்டை. ராவணனுக்கு வந்து இடது தோள்கள் துடிக்கின்றன. நிறைய துர்நிமித்தங்கள் தோன்றுகின்றன. அத்தனையும் ராவணன் அலட்சியம் செய்து விட்டு சண்டைக்கு வருகிறான். இது ஒரு அற்புதமான காட்சி. ராவணன் போருக்கு தன் சங்கை ஊதுகிறான். போருக்கு தன்னுடைய சங்கை ஊதுகிறான். அந்த சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் அலறுகிறார்கள், அந்த பயத்தை கேட்டு, அந்த சத்தத்தை கேட்டு. அப்பொழுது ராமனுடைய சங்கு தானாகவே ஊதுகிறது. ராமனுடைய சங்கு தானாகவே ஊதுகிறது. இது ஒரு நல்ல காட்சி. சொன்ன சங்கினது ஓசை துளக்குற என்ன சங்கு என்று இமையவர் ஏங்குற, அன்ன சங்கை பொறாமையினால் அறி தன்ன வெண் சங்கு தானும் முழங்கிற்றான். இந்த ராவணன் சங்கு ஊதுறான். அந்த சமயத்துல ராமனுடைய சங்கு தானாக ஊதுகிறது. இது என்ன சங்கு என்று தேவர்கள் எல்லாரும் வியந்து பார்க்கிற அளவு தன்ன வெண் சங்கு தானும் முழங்கிற்றாள், அதுவாக முழங்கியதாம். அப்படி ராமனுடைய சங்கானது அதுவாக, பாஞ்சசன்யம் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கு அதுவாக முழங்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தது, சண்டைக்கு தயாராகிவிட்டது என்று ஒரு அற்புதமான பாடலை பாடுகிறார். உடனே ராவணன் அம்பு எய்கிறான். அத்தனை கோபத்தையும் ஒன்றா சேர்த்து ராவணன் அம்பு எய்கிறான். இவர் நேரடியாக இப்பொழுது போரிடுகிறார்கள். ராவணன் எய்த அம்புகள் அத்தனையும் ராமன் அழிக்கிறான். பிறகு ராவணன் மீண்டும் அம்பு செல்கிறான். அவன் செல்கிற பொழுது வானர சேனைகள் அத்தனையும் அழிந்து படுகின்றன. ராமன் வந்து அந்த அழிய அந்த ராவணனுடைய அம்புகளை எல்லாத்தையும் தடுத்து கொண்டே இருக்கிறான். பிறகு நேரடியாக 2 பேரும் போர் போடுகிறார்கள். இந்த சண்டை போடுறத கம்பர் ஒரு அருமையான பாட்டு சொல்றாரு. இந்த சண்டை போடுறத எப்படி சொல்றாருன்னா, அவங்க போடுற சண்டையை பார்த்து இந்த 5 பூதங்கள் இருக்கு பாருங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். ஆனா எப்பேற்பட்ட சண்டை, இந்த மாதிரி வாழ்க்கையில பார்க்கவே முடியாதே என்று சந்தோஷப்பட்டார்களாம். சந்தோஷப்பட்டு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சான், அந்த 5 பூதங்களும் தடுமாற ஆரம்பிச்சான். ஐயோ, இதை தாங்க முடியலையே, நம்மளால தாங்க முடியலையே. இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த விஜய் வந்து இப்ப மாநாடு போடுறாரு. அந்த மாநாடு போடுறதுக்கு அவரை பார்க்கறதுக்கு எல்லாரும் போவாங்க, கூட்டமா போவாங்க. விஜய்ன்னு சொன்னா சில பேர் கோவம் தான் வந்துடும். அந்த காலத்துல கலைஞர் வந்து பேசுவார்னு வச்சுக்கோங்க, அண்ணா பேசுவார்னு வச்சுக்கோங்க, அப்ப கூட்டம் ரொம்ப வரும். அந்த கூட்டம் ரொம்ப வரும்போது ரொம்ப ஆரவாரமா சந்தோஷமா இருக்கும். பிறகு அந்த கூட்டம் ஒரு அளவுக்கு அதிகமாக போகிறப்போ ஒருத்த மேல வந்து நஞ்சு அடிபட்டு சிரமப்பட்டு போயிடுவாங்க. அப்ப ஏன்டா அந்த கூட்டத்துக்கு வந்தோம் என்று அவர்களுக்கு தோன்றும். அதாவது மகிழ்ச்சி அடையக்கூடிய அதே நிகழ்ச்சி அவர்களுக்கு கவலையும் தருவதாக மாறிவிடும். அது போல
இந்த ஐம்பூதங்கள் இந்த ராவணன் போரை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றன முதல்ல. அதுக்கப்புறம் அதனுடைய வெம்மை தாங்க முடியாமல் அந்த ஐம்பூதங்களுமே தகிக்கின்றன. ஐயோ இந்த போர் எப்போ முடியும் என்று சொல்லி தகிக்கின்றன அப்படின்னு எழுதுறாரு கம்பர். ஈசன் விடு சர மாறியும், ஈசன்னா யாரு? ராமன் விடக்கூடிய சர மாறியும். எரி சிந்துரு தருக்கன் நீசன் விடு சர மாறி. எரி சிந்துரு தருக்கன், கண்கள் நெருப்ப கொட்டிக்கிட்டு இருக்கு. எரி சிந்துரு தருக்கன் நீசன், அவன் ஈசன் இவன் நீசன். நீசன் விடு சரமாரியும் இடையெங்கனும் நெருங்க தேசம் முதல் ஐம்பூதமும் செருக்கன்றனர் செருக்கி கூசிம் மயிர் பொடிப்பு அற்றனர். மயிர் கூச்சரிதான் அந்த ஐம்பூதங்களும் மயிர் கூச்சரிகின்றன. கொஞ்ச நேரம் கழிச்சு அனல் ஆயன கொடிய என்று எழுதுகிறார். ஒரே ஒரு நடிகை ஐயா, ஒரு ஐயா மன்னிக்க. இப்படி ஈசன் வீடு சர மாறியும் தருகன் நீசன் வீடு சர மாறியும் ஒன்றோடு ஒன்று போடு மோதுகிறதை பார்த்து ஐம்பூதங்கள் முதலில் மகிழ்ச்சி அடைகின்றன, பிறகு தாங்க முடியாமல் கதறுகின்றன. அந்த அளவிற்கு தத்தளிக்கின்றன. அந்த அளவிற்கு அந்த போர் நடக்கிறது. ராவணன் நேரா மேல விண்ணிலை ஏறி போர் புரிகிறான். ராமனும் மேல செலுத்து என்று மாதலிக்கு கட்டளையிடுகிறான். 2 பேரும் வானத்திலிருந்து சண்டை போடுகிறார்கள். ராவணன் வீசிய அம்புகள் எல்லாம் அப்படியே வந்து விழுவுதான் கீழே. அது எப்படி விழுவுதுன்னா வானத்தில இருந்து மழை விழுவுற மாதிரி விழுவுதான். கம்பர் கற்பனை செய்கிறார். அவங்க 2 பேருக்குள்ள வீசுகிற அம்புகள் விழுவுறது, தரையில விழுவுறது வந்து வானத்தில இருந்து மழை துளிகள் சரசரமா விழுவது போல விழுகின்றன. ராவணன் வந்து விடுகிற படைக்கலங்களை பூரா ராமன் அழிக்கிறார். பிறகு 2 தேர் இலங்கையை நோக்கி போகுது. இலங்கை நோக்கி போகிற பொழுது ராமன் கொடியை வந்து ராவணன் அறுக்கிறான். அறுத்து விட்டு மாதலியுடைய மார்பில ராவணனுடைய அம்புகள் அத்தனையும் போட்டு தாக்குகிறான். ராமன் மேல வந்து ராமன் மேலேயும் அம்புகள் வீசப்படுகிறது. அதை பார்த்த உடனே தேவர்கள்லாம் பயந்துகிறார்கள். ஐயோ ராமனுக்கு ஏதோ ஆக போறது. ராவணன் இந்த அம்புகளால ராமனுக்கு கடும் துயர் விளைகின்றன. உடனே ராவணனுடைய வில் ஒடிகிற மாதிரி ராமன் அம்பு எய்கிறார். ராவணனுடைய வீணை கொடியை ராமர் வீழ்த்துகிறார். இது ஒவ்வொன்றையும் ஒரு வரியில சொல்லிடுறேன். ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாட்டு 2 பாட்டு கம்பர் எழுதியிருக்காரு. ராவணனுடைய வீணை கொடியை அப்படியே வானத்திலிருந்து எப்படி சஞ்சரிச்சு கொண்டே நேர இலங்கையை நோக்கி இலங்கை வானத்தின் மேல போர் புரிகிறார்கள். புரிகிற பொழுது அவன் ராவணன் வந்து ராமனுடைய தேரை காயப்படுத்துகிறான், பாகனை காயப்படுத்துகிறான். ராமன் மேல அம்ப வீசுறார். ராமன் என்ன பண்றாரு? அவனுடைய தேரை அழிக்கிறாரு, அவனுடைய வீணை கொடியை அழிக்கிறார். உடனே இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு கணைகளை விடுகிறார்கள். இப்போ அந்த உக்ரைன் ரஷ்யா இப்ப சண்டை இருந்துச்சு இல்லையா, நம்ம கூட பார்த்தோம். இந்த ட்ரோன் குண்டுகள் வீசப்பட்டன, அப்புறம் இந்த குண்டுகள் வீசப்பட்டன சொல்லாங்கல்ல, அந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு கணைகளை அவர்கள் 2 பேரும் மாறி மாறி வீசிக் கொள்கிறார்கள். தாமத கணை என்பதை வந்து ராமன் மேல ராவணன் வீசுகிறான். ராமன் வந்து உடனே சிவன் கணை என்று சொல்லக்கூடிய ஒரு கணையை வீசுகிறான். அது வந்து அந்த தாமத கணையை அழித்து விடுகிறது. உடனே ராவணன் வந்து ஆசுரப்படை என்கிற ஒரு படையை விடுகிறான். இதெல்லாம் என்னங்கிறத நம்ம டீப்பா போய் படிக்கணும். அது இருப்போம், அது நமக்கு அவ்வளவு தூரம் தேவையில்லை. ராமன் அங்கியின் கணை அப்படின்னு ஒன்னை விடுத்து அந்த ஆசுரப்படையை அழித்து விடுகிறான். பிறகு ராவணனுடைய வில் போரை வந்து ராமன் மனசுக்குள் பாராட்டி கொண்டிருக்கிறான். அப்பொழுது ராவணன் மயன் கணை என்று சொல்லக்கூடிய ஒரு கணையை விடுகிறான். உடனே ராமன் காந்துருவம் என்று சொல்லக்கூடிய கணையால் அந்த மயன் கணையை மாய்க்கிறான். உடனே ராவணன் தன்னுடைய தண்டு இருக்கு பார்த்தீங்களா, கையில் இருக்கக்கூடிய அந்த தண்டு, அதை வீசுகிறான். ராமன் தன்னுடைய அம்பினால் அந்த தண்டை வந்து சுக்குநூறாக சாம்பலாக ஆக்கி விடுகிறான். உடனே ராவணன் சூழப்படையை வீசுகிறான். சூழப்படை விடுகிற பொழுது அந்த சூழப்படையை தடுப்பதற்கு ராமன் முயற்சி செய்கிறான். ஆனால் அது பயன் இல்லாமல் போகிறது. உடனே ராமனால என்ன செய்யறதுன்னே தெரியல. சூழப்படையை வீசுகிறான். அந்த சூழப்படையை வந்து ராமன் வந்து கம்பை வச்சு அடிக்கிறான். அம்பால வந்து அதை சரி பண்ண முடியல. அதை மீறி கொண்டு சூளம் வருகிறது. அப்பொழுது கம்பர் எழுதுகிறார், ராமன் உங்காரத்தால் அதை அழித்தான் எழுதுகிறார். உங்காரம்னா ஓங்கி கோபத்தால ஒரு அரட்டு போடுறது, சத்தம். ராமன் கோபத்தால் ஒரு அரட்டு, ஒரு சத்தத்தை போட்டவுடன் அந்த சூளமானது சுக்குநூறாகி விடுகிறது.
ராமனுடைய அம்புக்கும் மீறி வருகிற சூலம் இவனுடைய உங்காரத்தால் சூலம் சிதைந்து விடுகிறது. ராவணன் வந்து கடைசியா அசந்து போயிடுறான். அந்த சூலம் வந்து சிதைந்ததை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இவன் என்ன ஒரு சத்தத்தாலே வந்து இவன் வந்து அந்த சூலத்தை வந்து தீக்கி விட்டானே, இவன் யாரு என்று அப்பொழுதுதான் யோசிக்கிறான் ராவணன். சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன், திருமாலாம் அவனோ அல்லன், மெய்வரம் எல்லாம் அடுகின்றான், தவனோ எண்ணின் செய்தி முடிக்கும் தரன் அல்லன், இவனோதான் அவ்வேத முதல் காரணன் என்றான் என்று எழுதுகிறார். அப்பதான் அவன் யோசிக்கிறான். அண்ணன் தம்பி சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இவன் சிவனா இல்ல திருமாலா இல்ல பிரம்மாவா? இவங்க எல்லாம் இல்ல. இவன் வந்து வேத மூலர்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் மூலவனாகிய மூலவன் அவனா இருக்கணும். இல்லாட்டி இவனால எப்படி சண்டை போட முடியாது என்று அப்பொழுதுதான் உணர்கிறான் ராவணன். உணர்ந்து விட்டு அடுத்து என்ன பண்றான்? அதான் முக்கியம். யாவரே ஆயினும் பொருதுவேன் என்று சொல்லுகிறான். யாரா வேணாலும் இருக்கட்டுப்பா, நான் அவன்கிட்ட சண்டை போட்டு தான் தீர்வேன். யாரேனும் தான் ஆகுக, யான் என் தனி ஆண்மை பேரேன். அவன் யாராக வேணா இருக்கட்டும், என்னுடைய தனி ஆண்மை பேரேன். நின்றே வென்றி முடிப்பேன், புகழ் பெற்றேன். நேரே செல்லும் கொள்ளும் எனில் தானே நிமிர்வன்றி வேறே நிற்கும் மீள்கிறான் என்று விடலுற்றான் என்று எழுதுகிறார். அதாவது என்னன்னா, எப்பேற்பட்டவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நான் விட மாட்டேன், அவனுக்கு சண்டை போடுவேன். என்னுடைய புகழ் என்றென்றைக்கும் நிற்கிற மாதிரி நான் வந்து சண்டை போடுவேன் என்று அவன் தன்னை வந்து ஊக்கப்படுத்தி கொண்டு அவன் போகிறான். உடனே நிருதியின் படை என்று சொல்லக்கூடிய ஒரு படையை ராவணன் ஏவுகிறான். ராமன் உடனே காருட கடை என்று சொல்லக்கூடிய ஒரு கடையை வீசுகிறான். உடனே சரங்களை தொடர்ந்து வீசுகிறான். இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கு. போடும்போது ராவணனுடைய நிலை வந்து தளறுகிறது. ராவணன் வந்து சண்டை போட்டு கொஞ்சம் தளர்ந்து போகிறான். அப்பொழுது ராமனுடைய வலி மிகுகிறது. அப்படின்னா அவன் வந்து ராமன் வந்து களைப்பாகவில்லை. இப்போ பாருங்க, ராமனுடைய ஸ்ட்ராட்டஜி பாருங்க. ராவணன் வந்து வேகமா வருகிறான். இவன் மாதிலிட்ட என்ன சொல்றான்? பதட்டப்படாத, விரைவு பண்ணாத, மெதுவா போயிடு. அதே ஸ்ட்ராட்டஜியை தான் ராவணன் பண்றான். ராமன் இது வரைக்கும் டிஃபென்ஸ் தான் பண்றான். ராமன் என்ன பண்ணுகிறார்? இது வரைக்கும் டிஃபென்சிங் தான், டிஃபென்சிவ் ஃபைட் தான். அவர் சண்டை போடல, ஒரு அஃபென்சிவா இறங்கல, அக்ரெசிவா. அவர் டிஃபென்சிவா பண்ணதுனால இவர் களைப்படையவில்லை. ராவணன் ஆங்காரத்தோட ஓங்காரத்தோட அவன் பண்ணுகிற பொழுது சீக்கிரம் களைப்படைந்து விடுகிறான். ராமன் இப்பொழுது மிகுந்த வழி பெற்றவனாக இருக்கிறான். அதாவது அவன் ஸ்டெமினா, அந்த பலம் அவன் குறையாமல் ராமன் இருக்கிறான். இந்த சமயத்துல ராமன் என்ன பண்ணுகிறான்? இலங்கை வேந்தனுடைய தலையை அறுக்கிறான். ராவணனுடைய ஒரு தலையை அறுத்து எரிகிறான். வேதியர் வேகத்து மெய்யன், ஒரு அருமையான பாட்டு. கம்பர் என்ன சொல்லுகிறார்? சாதியின் நிமிர்ந்தது ஓர் தலையை தள்ளினான் என்று எழுதுகிறார். சாதியின் நிமிர்ந்தது, அதாவது வேதியர் வேதத்து மெய்யன் வெய்யவர்க்கு ஆதியன் அணுகிய அற்றம் நோக்கினான். சாதியின் நிமிர்ந்தது ஓர் தலையை தள்ளினான். பாதியின் மதிமுக பகழி ஒன்றினாள். மதிமுகம் பாதி, அதாவது ஒரு சந்திரன், முழு சந்திரன்ல பாதினா என்னது? அரை சந்திரன். அந்த மாதிரி உள்ள ஒரு பகழி, ஒரு அம்பை வைத்துக்கொண்டு ஒரு தலையை தள்ளினான். ஒரு தலையை அடுத்து தள்ளினான். அந்த தலை எப்படிப்பட்ட தலை என்று சொன்னால், சாதியின் நிமிர்ந்த ஒரு தலை. சாதி நிமிர்ந்தனா அரக்க சாதிக்கே உரிய அந்த கர்வமுடைய அந்த தலை, அந்த தலையை தள்ளினான் என்று சொல்லி கம்பர் எழுதுகிறார். இதை வந்து சாதியின் நிமிர்ந்தோன் தலை என்று சொல்லுகிறார். இந்த அரக்கர்களுக்கே அந்த ஒரு செருக்கு இருக்கும், அந்த சாதி மேல் உள்ள செருக்கு. இதை விட கும்பகர்ணன் வந்து ராமன்கிட்ட சொல்லுகிற பொழுது அவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான்னா, சாதியால் வந்த சிறு நெறி அறியான் என் தம்பி என்று சொல்லுவான். எங்க அரக்க சாதிக்கே உரிய அந்த கர்வம், அந்த செருக்கு, அந்த வீம்பு, அதெல்லாம் அந்த சிறு நெறி அறியாதவன் என் தம்பி வீடனன் என்று சொல்லுவான். யார்? கும்பகர்ணன். அப்படி வீடனனுக்கு அந்த வீம்பு கிடையாது, அந்த செருக்கு கிடையாது, சாதியால் வந்த திமிர் கிடையாது. ஆனால் ராவணனுக்கு அது உண்டு. ஆகவே சாதியால் வந்த அந்த சாதியின் நிமிர்ந்தது ஒரு தலை, அந்த சாதி செருக்குடைய அந்த தலையை அவன் அறுத்து தள்ளினான் என்று கம்பர் எழுதுகிறார். எழுதின உடனே என்ன போகுது? அந்த தலை போய் கடல்ல விழுந்த உடனே மறுபடி முளைக்குது. அதான் அதுல வந்து ஒரு ஹைலைட். அவன் தலையை அறுத்தவுடன் மறுபடி முளைக்குது. முளைச்சு அந்த தலை என்ன பண்ணுதான்? ராமனை பார்த்து அதட்டுதான். ஏய், என்ன வெட்டுற என்று சொல்லி அதட்டுகிறது. எழுந்த தலை ராமனை இகழ்ந்து கேவலமாக பேசி அதட்டுகிறது. அந்த சமயத்துல உடனே ராமன் வந்து கொஞ்சம் ஆச்சரியமா நின்றாரு, கொஞ்சம் அசந்துறாரு. அந்த சமயத்துல ராவணன் உடனே ஆயிரக்கணக்கான அம்புகளை வந்து ராமன் மேல பாய்ச்சிடுறான்.
பாய்ச்ச உடனே ராமன் கோவப்பட்ட உடனே ராவணனுடைய அந்த கையை அறுத்து விடுகிறார். வில் பிடித்த கையை அறுத்து விடுகிறார். அந்த ராவணன் என்ன பண்றான், அந்த தன்னுடைய கையை எடுத்து அந்த தேர் ஓட்டுறான் பாருங்க மாதலி, அவனை ஓங்கி அடிக்கிறான். அடிச்ச உடனே அவனுக்கு ரத்தம் கக்குறான் மாதலி. அடுத்த உடனே அவனை கொல்றதற்கு தோமரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்தை வீசுகிறான். அந்த தோமரத்தை வந்து அந்த சாரதியை கொல்வதற்கு முன்பாக ராமன் அந்த அந்த தோமரத்தை சுக்குநூறாக்கி விடுகிறார். பிறகு ராமன் வந்து ராவணனுடைய தலைகளை அறுக்கிறார். ஒன்றொன்னா அறுக்கிறார், எல்லா தலையும் அறுக்கிறார். அறுக்க அது முளைக்குது, அது வேற பிரச்சனை. ஆனா அறுத்து தள்ளுகிறார். அந்த அறுத்து தள்ளுகிற காட்சியை கம்பர் அழகா வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஒரு தலை 100 அறை, அந்த ஒரு தலையை வந்து 100 சிதறுகிற அளவிற்கு அம்பு விடுகிறான். ஒரு தலை 100, அப்ப 10 தலை எத்தனை 100, 10 × 100 1000 தூள்களாக சிதறுகிற அளவிற்கு அம்பு விடுகிறான். கை கடுமை நடத்திய அவ்வளவு வேகமாக தன்னுடைய வலிமை முழுதையும் பயன்படுத்தி கொண்டு ராமன் ஒரு தலை 100 அறை போய் அகன்று புரள பொருகனை 1000 தொடுத்தான் அறிவின் தனிநாயகன் கை கடுமை நடத்தியே அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு தலை 100 ஆகிற அளவுக்கு பண்ணுகிறார். அந்த தலை என்ன பண்ணுதான், அந்த வீழ்ந்த தலையெல்லாம் என்ன பண்ணுதான், ஒண்ணு போய் மலைகளோட மலை மோதுகிறதான் அந்த துகள்கள், ஒண்ணு வந்து நட்சத்திரங்களை போய் தாக்குகின்றனவா, இன்னொன்னு என்ன பண்ணுதான் இந்த கடல்ல போய் பூந்து கடல்ல போய் விழுந்த உடனே அதுல சுறா மீன்லாம் இருந்ததெல்லாம் இறந்து போகிற அளவுக்கு கடல் முழுவதையும் மூடிக்கொள்கின்றன அந்த அவனுடைய தலையினுடைய துகள்கள், அவனுடைய பகுதிகள் என்று கம்பர் எழுதுகிறார். அது ஒரு பாட்டு இருக்கு. உடனே ராவணனுடைய தலைகளை வந்து அறுத்து எறிந்து விட்டு அந்த இடைவெளியில வந்து உடம்பு பூரா ராமன் வந்து அம்பை போடுகிறார். ராமன் வந்து அம்பு போட்ட உடனே ராவணன் தலை முளைச்சிக்கிட்டு இருக்குங்கிட்டு. அப்போ ராமன் வந்து அம்பு போட்ட உடனே ராவணன் தளர்ந்து விடுகிறான். தளர்ந்த உடனே அவனை பார்த்து இறங்கி விடுகிறார் ராமர். தளர்ந்துட்டான், இவனை போய் கொல்லலாமா என்று யோசிக்கிறார். அப்ப மாதிரி சொல்றான், இப்பதான் சரியான சமயம், கொன்றுங்க அவனை உடனடியாக, அவனுடைய உயிரை வாங்கி விடுங்கள், இல்லை என்றால் அவன் இறக்க மாட்டான் என்று சொல்லி மாதிரியை சொல்லுகிறான். ஆனா அப்புறம் ராமன் சொல்றாரு, அதாவது வந்து தளர்ந்தவனை கொல்லுவது தகாது, தர்மம் அல்ல என்று அந்த இடத்துல இவர் சொல்லுகிறார். சொன்ன உடனே அப்படி சொன்ன உடனே என்ன பண்றான், அந்த மாதலிங்கக்கூடிய அந்த அந்த ராவணனுடைய பாகன் வந்து உடனே இவன் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா விட்டவன ராமன் அமைதியான உடனே அவனுடைய தேரை திருப்பி கொண்டு போய் விடுகிறான். ராவணனுடைய தேரை திருப்பி கொண்டு போய் விடுகிறான். ராவணன் மயக்க தெளிஞ்சு முழிச்சு பார்த்தா எதிர்த்தாப்புல ராமனை காணும். எங்க ராமன் என்று கேட்கிறான் தேரோட்டிக்கிட்டு. அவன் சொல்றான், இந்த மாதிரி நீங்க மயங்கிட்டீங்க, ராமன் அதுக்கப்புறம் சண்டை போடல, அவங்களை காப்பாத்துறதுக்காக கூட்டி கொண்டு வந்து ஓரமா வந்துட்டேன். அவனை அதட்டுறான், போர்ல இருந்து எதுக்கு கூட்டு வந்தா, வா திருப்பு, வண்டியை திருப்பு, தேரை திருப்பு, நான் போய் சண்டை போடுகிறேன் என்று சொல்லி ராவணன் அவ்வளவு வீரத்தோட திரும்பி ராமனை வந்து நேருக்கு நேராக பார்த்து சண்டை போடுகிறான். சண்டை போட்ட உடனே ராவணன் வந்து மறுபடி வில்லை எடுத்துக்கொண்டு மோதுகிறான். ராவணன் வந்து வேல்களை எடுத்து அடிக்கிறான். எல்லாத்தையும் ராமன் வந்து சுக்குநூறாக்கி விட்டு இவனை எப்படி கொல்றது என்று யோசிக்கிறார். ஒரு நொடி யோசிச்சுட்டு அயன் கணை என்று சொல்லக்கூடிய பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறார். அந்த பிரம்மாஸ்திரத்தை எடுத்து அதை வந்து வீசுகிறார். கடைசியா ராவணன் மேல வீசுகிறார். அது வந்து உள்ள போயிட்டு அவனை ஒரே அடியா அடிச்சிருது. முக்கோடி வாழ்நாளும் ஒரு முக்கியமான பாட்டு இது. முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னால் என் கோடியாலும் வெல்லப்படாய் என கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் உலக அனைத்தும் செருக்கடந்த புய வலியும் தின்று மார்பில் புக்கு ஓடி உயிர் பருகி புறம் போயிற்று ராகவன் தன் புனித வாளி என்று ஆசிரியர் வருத்தார். இது எழுதுகிறார். என்ன சொல்கிறார்னா, முக்கோடி வாழ்நாள் உடையவன், முக்கோடி இல்ல 3.5 கோடி வாழ்நாள் உடைய ராவணன். ஆனால் அந்த முக்கோடி வாழ்நாளையும் முடித்து கொண்டு போய்விட்டது இந்த அம்பு என்று சொல்லுகிறார். அதாவது என்ன பண்ணானா, முதல்ல ராவணன் வந்து சிவபெருமான் போய் பெரிய தவம் பண்ணி தன்னுடைய தலைகளை எல்லாம் அறுத்து, தன்னுடைய 10 தலை இருக்குல்ல, தலை தான் முளைச்சிக்கிட்டே இருக்கே, ஒவ்வொரு தலையாக அறுத்து அந்த வேள்வி தீயில போட்டு அப்படி கடுமையாக தவம் பண்ணி சிவபெருமான்கிட்ட தவம் வந்து வரம் வாங்குறான். என்ன வாங்குறான்னா, எனக்கு 3.5 கோடி ஆயுள் வேண்டும், 3.5 கோடி ஆண்டுகள்
ஆயுள் வேண்டும் என்று அவன் வேண்டுகிறான். சிவபெருமான் வந்து உடனே கொடுத்துடுறாரு. இதை கொடுத்த உடனே திருமால் பார்க்குறாரு, இவன் என்னடா 3.5 கோடி இருந்தான்னா இவன் என்ன பண்ணுவான்? அரசாங்கமே 5 வருஷம் தானே கொடுக்குறாங்க. 10 வருஷம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாயிருது. 15 வருஷம் இருந்தா யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. 20 வருஷம் ஆகி போச்சுன்னு வைங்க. அப்படி இருக்கும்போது 3.5 கோடி ஆயுள் இவன்ட்ட வந்தா என்ன பண்றது என்று சொல்லி திருமால் என்ன பண்றாரு, ஒரு முனிவனாக வேடம் போட்டு கொண்டு வந்து ராவணன்ட்ட போய், என்னப்பா அது 3.5 கோடி வாங்கியிருக்க, இவ்வளவு கடுமையா தவம் பண்ணி அந்த 3.5 கோடிங்கிறது என்ன குறையா இருக்கே, 3.5 கோடி குறையா இருக்குல்ல, இன்னொரு 1/2 கோடி கேளு. இந்த 3.5 கோடி இல்லாம இன்னொரு 1/2 கோடி கேளு. நல்லா கவனிங்க, இந்த 3.5 கோடி இல்லாம இன்னொரு 1/2 கோடி கேளு அப்படின்னு அந்த முனிவன் சொல்லியிருக்கான். நம்ம சோகத்துல இருந்தாலும் சரி, சந்தோஷத்துல இருந்தாலும் சரி, நமக்கு மூளை வேலை செய்யாது. உடனே நேரா போயிட்டு சிவபெருமான்ட்ட, இந்த 3.5 கோடி இல்லாம 1/2 கோடி கொடுங்க. இவன் என்ன நினைச்சிட்டு கேட்கிறான், 3.5 + 1/2 4 கோடி வரும் அப்படி நினைத்து கொண்டு ராவணன் கேட்கிறான். சரி நீ கேட்டதே ஆகட்டும்ட்டாரு. 3.5 கோடி இல்லாம 1/2 கோடி, 3.5 கோடி அழிச்சு விட்டு 1/2 கோடியை கொடுத்துட்டாரு. 3.5 கோடி இல்லாம 1/2 கோடி, அப்ப 3.5 கோடி போயிருச்சு, 1/2 கோடி வந்துருச்சு அவருக்கு. அப்படி 1/2 கோடி வாழ்நாள் மட்டுமே வாழ்ந்தவன் ராவணன். அவனுடைய 1/2 கோடி வாழ்நாள் இப்பொழுது இன்றைக்கு முடிவுக்கு வருகிறது. அப்ப 1/2 கோடி வாழ்நாள் முடிவுக்கு வருகிற பொழுது அதற்கு முன்பாகவே அந்த 3 கோடி ஆயுள் முடிந்து விட்டது இல்லையா? அப்படி அந்த 3 கோடி வாழ்நாளும் முயன்று உடைய பெருந்தவமும் மிகப்பெரிய தவமும் முதல்வன் முன்னால் என் கோடியாலும் வெல்லப்படா என கொடுத்த வரவும், சிவபெருமான் அன்றைக்கு யாராலும் நீ வெல்லப்பட மாட்டா என்று கொடுத்த வரமும், ஏனை திக்கோடும் உலகனைத்தும் செருக்கடந்த புய வலியும். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த பாட்டு, அந்த வரிகள். எல்லா திக்களையும் போய் போராடி சண்டை போட்டு அத்தனையும் வென்று அவனுடைய புய வலியும் தின்று அத்தனையும் சாப்பிட்டுச்சான். அந்த ஒரு அம்பு அவ்வளவையும் சாப்பிட்டுச்சான். ஒரு அம்பு மார்பில் புக்கு ஓடி உள்ளே புகுந்து உயிர் பருகி உயிரை குடித்து விட்டு புறம் போயிற்று ராகவன் தன் புனிதவாளின்னு எழுதுறாரு. இவ்வளவையும் ஒரு அம்பு பண்ணிருக்கையா. அப்படிப்பட்ட ஒரு அம்பு அவனுடைய உடம்புக்குள் புகுந்து விட்டது. புகுந்து என்ன பண்ணுதுன்னா, சும்மா போய் கடல்ல போய் தன்னை கழுவி கொண்டு தீர்த்தமாடி விட்டு அவனுடைய கணைக்குள்ளே வந்து திரும்பி வந்துருச்சான், வந்து விழுந்துருச்சான் அந்த அம்பு. அப்பேற்பட்ட பிரம்மாஸ்திரத்தை அவன் விடுகிறான். உடனே ராவணன் வந்து தேர்ல இருந்து தலைகீழா விழுகிறான். தலைகீழா விழுகிற பொழுது இறந்து விழுகிறான். விழுந்த உடனே அவன் முகங்கள் வந்து மறுபடியும் முளைத்து விட்டது. அவை வந்து பொலிவா தோன்றுகிறான். இறந்த பிறகு அவனுடைய முகங்கள் பொலிவு பெற்று விளங்குகின்றன. இது அற்புதமான ஒரு பாட்டு போடுறாரு. அதாவது இறந்த உடனே எல்லார் முகமும் அமைதியாயிரும். பாருங்களேன், அது வரைக்கும் உலகத்தில் உள்ள எல்லா உணர்ச்சிகளும் அந்த முகத்துல இருக்கும். கோபம் இருக்கும், சிரிப்பு இருக்கும், கடுமை இருக்கும், சீற்று இருக்கும், பொறாமை இருக்கும், எரிச்சல் இருக்கும். எல்லா உணர்ச்சிகளும் நம்முடைய முகத்தில் இருக்கிறது. ஆனால் இறந்து விட்டதுக்கு பிறகு அமைதி மட்டும்தானே இருக்குது. அது மாதிரி அவன் முகம் வந்து இறந்ததுக்கு பிறகு பொழிந்தது என்று சொல்லுகிறார். அது ஒரு அற்புதமான பாட்டு போடுறாரு. அதை எவ்வளவு அழகா போடுறாரு பாருங்க கம்பர். எல்லாம் அடங்கி விட்டன, எல்லாமே அடங்கி விட்டது. அதை எத்தனை அடங்கு 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 அடங்குன்ற அடுக்கு தொகையில போடுறாரு. வெம்மடங்கள் வெகுண்டு அணைய சினம் அடங்க, கொடிய சிங்கம் வெம்மடங்கள், கொடிய சிங்கம், மடங்கள்னா சிங்கம், வெகுண்டு அணைய, அந்த சிங்கம் வந்து கோபப்பட்டது மாதிரி கோபப்படுகிற சினம் அவை அடங்க. ராவணனுடைய அப்பேற்பட்ட சினம் அடங்கிவிட்டது. மனம் அடங்க, அவன் மனம் அடங்கிவிட்டது. வினயம் வீய தெவ் மடங்க, அவனுடைய வினயம் வீய அப்படின்னா வினைனா வினை, அவனுடைய சூழ்ச்சிகள், அந்த சூழ்ச்சிகள் அத்தனையும் அழிய. சூழ்ச்சி உடையவன் தானே ராவணனுடைய சூழ்ச்சிகளை பூரா பார்த்தேன் இல்லையா? அந்த மாயமான் ஒரு சூழ்ச்சி, மாய சீதை, அந்த சீதையை போய் சனகனை வச்சு கொள்றது, அதெல்லாம் ஒரு சூழ்ச்சி. இப்படி நிறைய சூழ்ச்சி உடையவன் ராவணன். அவனுக்கு அந்த சூழ்ச்சி புத்தி உண்டு. ஆகவே அந்த சூழ்ச்சிகள், அந்த வினயம் அழிய அடங்க, தெவ் மடங்கன்னா அவனுடைய பகைமைகள், அந்த பகைமை இறந்தவொடனே அவன் உடம்புல உள்ள, அவன் மனசில் உள்ள அந்த பகைமை போய்விட்டது, அவை அழிய. பொறுதடக்கை செயல் ஒடுங்க, எப்பொழுதும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்த அந்த தடக்கைகள் 20 கைகளுடைய செயல் அடங்கி விட்டன.
மயல் அடங்க. சானகி மீது அவன் வைத்திருந்த அந்த மையல், அந்த காதல், அந்த அந்த அன்பு அவை அடங்க. ஆற்றல் தேய, அவனுடைய வலிமை தேய. உயிர் துறந்த அம்முறை துறந்தான். என்ன அந்த ராமன் இருக்க, அந்த ராவணன் வந்து எப்பேற்பட்டவன, தன்னை தானே அடக்கிய முனிவர்கள் இருக்கான் பாருங்க. தானை தானே அடக்கிய முனிவர்கள் அவர்களுடைய தலை மடங்க, அவர்களெல்லாம் தலை குனிகிற அளவிற்கு அவர்களை வென்றவன். அப்படிப்பட்ட ராவணன், ராவணனுடைய முகங்கள் இன்றைக்கு அப்பொழுதெல்லாம் இருந்த மகிழ்ச்சியை காட்டிலும் இப்பொழுது அதிகமாக பொழிந்தன என்று பாடுகிறார். எத்தனை அவன்கிட்ட அடங்க வேண்டியிருந்துச்சு என்பதை வினையச்ச அடுக்குகளால் அவர் இங்கே காண்பிக்கிறார். இப்ப பாடுறேன் பாருங்க. வெம்மடங்கள் வெகுண்டனைய சினம் அடங்க, மனம் அடங்க, வினயம் வீய, பெம் அடங்க, பொருதடக்கை செயல் அடங்க, மயல் அடங்க, சாணகி மயல் அடங்க, ஆற்றல் தேய, தம் அடங்கு முனிவரையும் தலை அடங்கா நிலையடங்க சாய்ந்த நாளில். தன்னை அடங்கிய முனிவர்கள் இருக்காங்க பாருங்க, அவர்களுடைய தலையை அடக்கிய அந்த காலத்தில் அவனுடைய முகம் பொழிந்தது இல்லையா மகிழ்ச்சியில். அனைவரையும் வென்று முனிவர்களையும் வென்ற அந்த காலத்தில் அவனுடைய முகம் பொழிந்தது பாருங்க. அதை காட்டிலும் மும்மடங்கு பொழிந்தன அம்முகரை துறந்தான் உயிர் துறந்த முகங்கள் அம்மா என்று எழுதுகிறான். அதை காட்டிலும் 3 மடங்கு பொழிந்ததான் அவன் உயிர் துறந்த முகங்கள் என்று அவன் முகங்களை காண்பிக்கிறார். ஒரு அர்த்தமான பாட்டு. இப்படி அந்த காட்சியை கம்பர் காண்பிக்கிறார். உடனே இப்ப 2 பேரும் வானத்திலேருந்து சண்டை போட்டுருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. தேர்ல இருந்து கீழே விழுந்துட்டான் ராவணன். மேலே இருந்து ராமன் பார்க்கிறார், தேர்ல இருந்து அவனுடைய பார்க்கிறார். உடனே இறங்கி பக்கத்துல போய் பார்க்கிறாரு, ராவனுடைய பக்கத்துல போய் பார்க்கிறாரு. பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறாரு ராமன் வந்து பார்த்த உடனே அதிர்ச்சி அடைந்து விடுறார். என்னவென்று சொன்னால், அவனுடைய முதுகுல வந்து காயம் இருக்கிறது. அவனுடைய முதுகில் காயம் இருக்கிறது. அதை பார்த்தவுடன் ராமன் அதிர்ச்சி அடைந்து விடுறான். இதற்கு நடுவில் என்ன ஆயிருது, மேல இருந்து ராவணன் விழுந்த உடனே இந்த வானரங்கள்லாம் சும்மா இருக்குமா, உடனடியா ஓடி போய் இந்த மலை மேல ஆடும் பாருங்க, அந்த மாதிரி அவன் உடம்பு மேல ஏறி விளையாடுதான் இந்த வானரங்கள்லாம். அருமையா ஊமை சொல்கிறார் கம்பர். அதாவது தலைமேலும் தோல் மேலும் தடமுதுகின் புறத்தும் தாவி, தலை மேல தோல் மேல தடமுதுகின் புறத்தும் முதுகு பக்கம் எல்லாம் ஏறி தாவி, மலைமேல் நின்று ஆடுவ போல் ஆடின வாழ் வானரங்கள் வரம்பு இல்லாத, வரம்பே இல்லாம மலையில ஆடும் பாருங்க குரங்கு, இஷ்டத்துக்கு ஆடும் பாருங்க. அது மாதிரி அவன் உடம்பு மேல ஏறி ஆண்டுச்சான். யார் ராவணன் உடம்பு, உயிர் துறந்த ராவணன் உடம்பு மேல என்று காமிக்கிறார். அப்போ வந்து ராமன் இறங்கி வந்து பார்க்கிறார். பார்த்த உடனே முதுகுல காயத்தை பார்த்த உடனே சிச்சி இவனையா ஜெயிச்சா, இவன் வந்து ஒரு புறமுதுகி விட்ட கோழை, புறமுதுகி காட்டிய கோழை போல இருக்கு ராவணன். இவனை போய் இவ்வளவு நாள் சண்டை போட்டு இவனுக்காக சண்டை போட்டு நம்ம ஜெயிச்சோம் என்று உடனே ராமன் சிரிக்கிறான். அவனுடைய புறமுதுகை கண்டு, அவனுடைய புண்களை கண்டு, முதுகில் உள்ள புறப்புண்களை கண்டு, அந்த வடுக்களை கண்டு ராமன் சிரிக்கிறான். இவன் போரில் புறமுதுகி விட்டவன், இவனையா நாம் வென்றோம் என்று சொல்லி ராமன் வந்து சிரிக்கிறான். உடனே வீடனை பார்த்து சொல்லுகிறான், இவனை ஜெயிச்சதெல்லாம் ஒரு ஜெயிப்பு இல்லை, இது வந்து பெரிய வெற்றி இல்லை, மகிழ்ச்சி தரக்கூடிய வெற்றி இல்லை என்று ராமன் வீடன் என்று சொல்றான். சொன்ன உடனே வீடனுக்கு எப்படி இருக்கும், அப்படியே வருந்தி சொல்றான். வீடனன் வருந்தி சொல்றான், நீங்க நினைக்கிறது தப்புங்க, ராவணன் வந்து சாதாரண ஆள் இல்லை, அப்பேற்பட்ட ஆள் இல்லை, இந்த வடுக்கு காரணம் தெரியுமா உங்களுக்கு என்று சொல்லுகிறான். ராவணன் வந்து எல்லா பக்கமும் சண்டை போட்டுட்டு, சண்டை போட ஆளே இல்லை அவனுக்கு, எல்லாரும் பதுங்கி படிந்து விட்டார்கள். ஐயா கமிலன் ஐயா இருக்காரு, அவங்க அப்பா இது வசனம் எழுதினார், வீரபாண்டிய கட்டபொம்மன் இல்லை, அதுல கூட ஒரு வசனம் வரும், எல்லோரும் பணிந்து விட்டார்கள், நீ ஒருவன் மட்டும் பணியாதது லாபமா அப்படின்னு கேட்பாரு. உடனே சிவாஜி சொல்லுவார், எல்லோரும் பணிந்து விட்டார்கள், நான் ஒருவன் மட்டும் பணியாதது நஷ்டமா, உனக்கு நஷ்டமான்னு கேட்பாரு சக்தி கிருஷ்ணசாமி வசனம். அந்த மாதிரி ராவணன் வந்து சண்டை போட அவனுக்கு ஆளே இல்லை, எல்லோரும் பணிந்து விட்டார்கள் அவனுக்கு. ஆகவே அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம, யார்கிட்ட சண்டை போடுறதுன்னு தெரியாம, திக்குகள் எல்லாம் பாருங்க, எல்லா திசைகளையும் யானைகள் தாங்குகின்றனவா, எல்லா திசைகளிலையும் பெரிய யானை தாங்கிட்டு இருக்கான். அந்த யானைகளோட போய் சண்டை போட்டுருக்கான். சண்டை போடுகிற பொழுது அந்த யானையோடைய அந்த கொம்புகள் இருக்குல்ல, கொம்புகளை வந்து தன் நெஞ்சில இவனே வாங்கிக்கிறான். சண்டை போட்டு வாங்குற பொழுது அந்த கொம்புகள் வந்து சண்டை போடுகிற பொழுது உள்ள குத்திருச்சு. குத்தின உடனே சண்டை போட்டு திமுறுகிற பொழுது அந்த கொம்பு உடைஞ்சிருச்சு. அந்த உடைஞ்ச கொம்பு அப்படியே நெஞ்சுக்குள்ள இருக்கு, அவன் மார்புல குத்தின வாக்குலே இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, அவனுக்கு வந்து அணி புகுந்த மாதிரி மார்புக்கு அணியாக இருந்துதான்.
நம்ம தங்கச்சங்கிலி போட்டுக்கிற மாதிரி அவனுக்கு இருந்திருக்கு. அந்த குத்திய கொம்புகள் அவன் மார்பிள குத்தி நடுவுல வரைக்கும் இருக்கு, முதுகுக்கு வரல, அந்த நிலைமையில இருக்கு. அப்படி இருக்கிற கொம்புகள் என்ன ஆகுது, அப்புறம் ஒரு தடவை யமன் கூட சண்டை போடுறான். யமன் கூட சண்டை போடுறான். யமன் கூட சண்டை போடுறப்ப அவன் விடுற அம்புகள்ல வந்து அந்த 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 தழு அந்த கொம்புகள் குத்துப்பட்டு முதுகுக்கு பின்னாடி வந்துடுது கொஞ்சம். அப்புறம் இதுக்கு முன்பு நடந்த போர்ல அனுமன் கூட சண்டை போடுறான். அனுமன் குத்துற குத்துல இன்னும் கொஞ்சம் முதுகுக்கு பின்னாடி வந்துருச்சு. இப்படி அனுமன் கூட செய்த போரிலும் யமன் கூட செய்த போரிலும் அவை பின்புறமாக வந்து விட்டன. அப்படிப்பட்ட வீரனியாவன் அவன் வந்து அவனை யாரும் புறமுதுகெல்லாம் அவனால பண்ண முடியாது என்று அழுதுகிட்டே சொல்றான் வீடனன். அதாவது வீடனுடைய உணர்வுகள் வந்து ஒரு அற்புதமான உணர்வுகள். அவனாக இருந்து பார்க்கும்போதுதான் தெரியும். கூடவே இருந்த அண்ணன் கொன்ன உடனே ராமன் வந்து அவனை அண்ணன் இறந்த உடனே அவனுக்கு மனசே போயிருக்கான். அவன்கிட்ட அவனை கேவலமா சொன்ன உடனே அவனை தாங்க முடியல. சொல்லுகிறான், நாடு உலதனையும் ஓடி நன் அலார் காண்கிலாமல், எல்லா பக்கமும் ஓடி நன்னலார் எதிரிகளை காண முடியாமல், பீடு உள்ள குன்றம் போலும் பெருந்திசை எல்லை யானை, பீடு உடைய குன்றம் போன்ற மலைகளை போன்ற பெரும் திசை எல்லை யானை, திசை எல்லைகளை காக்கக்கூடிய யானை, கோடு உலதனையும், அந்த கோடு அந்த அந்த தந்தம், புக்கு கொடும் புறத்து அழுந்து புண்ணின் பாடு உளதன்றி எவ்வர் படைக்கலம் பட்டு என்ன செய்யும் என்று சொல்ற. அந்த 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 அப்படி சண்டை போட்டு உள்ள புகுந்த அந்த அந்த என்ன சொல்றது, அந்த கொம்புகள், அது இல்லாம வேற எவனுடைய படைக்கலம் யாவன் நெஞ்சில போகும், அந்த படைக்கலம் மட்டும்தான் இது வரைக்கும் போயிருக்கு என்று சொல்லுகிறான். அப்புறம் சொல்றான், அப்பனை அனைத்தும் மார்புக்கு அணி என கிடந்த, அவன் மார்புக்கு அது அத்தனையும் அணியாக கிடந்தது. அப்புறம் அதுக்கு பாட்டு இருக்கு, காலன் துப்பு அணை வைரவாளி விசையினும், காலன்னா யமனுடைய வைரவாளி அதனுடைய வேகத்தாலும், காலின் தோன்றல், காத்தின் தோன்றல், காத்தினுடைய மையார அனுமன் அவனுடைய வெப்பு அணை குத்தினாலும், வெம்மையான அவனுடைய குத்தினாலும் வெறிநிடை போய் அன்றே, பின்னாடி போயிருந்துச்சு. மற்றபடி அவனுக்கு வேற எவனுடைய பானங்களோ இதுக்குள்ள போனதில்லை, உன்னுடைய பானத்தை தவிர அப்படின்னு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சொல்றான். சொல்லிக்கொண்டே ராவணன் மேல விழுவுறான். விழுந்து எப்படி இருக்குன்னா, மலை விழுந்தது போல இருக்கு கம்பர் சொல்லுகிறார். உடனே சொல்லிட்டு வாய் விட்டு கதறுகிறான் வீடனன். அற்புதமான பாட்டு, ஒரு 3 பாட்டு இருக்கு, அதை மட்டும் சொல்லிடுறேன். கதறுகிறான் வீடனன். என்ன சொல்றான், ஒரு நஞ்சு வந்து சாப்பிட்டா தான் உயிரை கொள்ளும், உண்ணாமல் உயிர் உண்ணாது நஞ்சு இல்லையா. நஞ்சு வந்து சாப்பிட்டா தான், உண்டால்தான் நம்மளுடைய உயிரை கொள்ளும். அது நஞ்சு அங்கே வாட்டுக்கு இருக்கு, நம்ம இங்கே வாட்டுக்கு இருக்குன்னா உயிர் கொண்டு பண்ணாது. உண்டால்தான் நஞ்சு உயிரை உண்ணும், உண்ணாதே உயிர் உண்ணாது ஒரு நஞ்சு, உண்ணாமல் உயிரை உண்ணாது ஒரு நஞ்சு. ஆனால் சாணகி என்னும் பெருநஞ்சு உன்னை கண்ணாலே நோக்கவே போக்கியது உயிர். அந்த சாணகிங்கிற அவ நஞ்சு இருக்கே, அவ உன்னை கண்ணால பார்த்தாயா, அந்த நஞ்சு கண்ணால பார்த்ததுனாலே உயிரப்படுகிருச்சு. நீயும் களப்பட்டாய், நீயும் வந்து இந்த களத்துல வந்து பட்டு போனாய். எண்ணாதேன் எண்ணிய சொல் இன்று இனித்தான் எண்ணுதியோ, என் இல் ஆற்றல் அண்ணாவோ அண்ணாவோ, அசுரர்தம் பிரளயமே அமரர் கூற்றே என்று அரட்டுகிறான். அமரர் கூற்று, அமரர்களுடைய யமனை போல் அமரர்களை வந்து அடக்கி ஆண்டவனே, அசுரர்தம் பிரளயமே, அசுரர் 1000 பேர் இருக்கான், ஆனா அவர்கள பிரளயம் நீ அண்ணா, எண்ணில் ஆற்றல் அண்ணா, என்ன இயலாத அளவு எல்லையில்லாத ஆற்றலுடைய அண்ணா. எண்ணாதேன் எண்ணிய சொல் இன்றுதான் எண்ணினாயோ, நான் நீ சொல்லப்போ ஒன்னும் தெரியாதவன் சொன்னிய என்னுடைய சொல்லை இப்பொழுதுதான் உணர்ந்தாயா. நஞ்சு சாப்பிட்டா தான் உயிரை வாங்கும், ஆனா அந்த சாணகிங்கிற பெரு நஞ்சு, சாணகி என்னும் பெரு நஞ்சு சொல்றான், உன்னை கண்ணால் நோக்கவே போக்கியதே உயிர், உன்னை பார்த்ததுனால உயிர் போச்சே, நீயும் களப்பட்டாயே என்று கலங்குகிறான். அடுத்த பாட்டு, கொல்லாத மைத்துனனை கொன்றாய் என்று அது குறித்து கொடுமை சூழ்ந்து பல்லாலே இதழ் அதுக்கும் கொடும் பாவி, மைத்துனனை கொன்றாய் என்று பல்லாலே இதழுக்கும் கொடும் பாவி நெடும் பார பழி தீர்த்தாளே என்று சொல்கிறான். சூர்பனக அவனுடைய கணவனை ஒரு சண்டையில ராவணன் கொண்டுட்டான். அந்த கொன்றத்தை வந்து மனசுக்குள்ளே வச்சு கருவி அந்த பாவி பழியை தீர்த்து விட்டாள்.
தன்னுடைய பழியை தீர்த்து விட்டாள். சாணகியை பத்தி ஒன்று ரெண்டா சொல்லி பழியை தீர்த்து கொண்டாள். அப்புறம் சொல்றான், நல்லாரும் தீயாரும் நரகத்தார் துறக்கத்தார் நம்பி நம்மோடு எல்லாரும் பகைஞரே யார் முகத்தை விழிக்கின்றாய் அண்ணா எளிய யானாயின்னு சொல்றான். அதாவது நரகத்துக்கு போனாலும் சரி, சொர்க்கத்துக்கு போனாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே நமக்கு பகைவர்கள் தான். யார்? தேவர்கள் தான் இருக்காங்க. அப்ப இருக்கும்போது நீ அங்க போய் யார் முகத்துலனா விழிக்கிற? நீ இப்படி எளியவனா போயிட்டாயே, நரகத்துக்கு போகக்கூடியவனா சொர்க்கத்துக்கு போகக்கூடியவனா இறக்கக்கூடியவனா நீ? எங்க போனாலும் விண்ணோகத்துக்கு போனா இங்க இருக்கவன் பூரா நம்ம எதிரியாச்சு, அங்க போய் யார் முகத்துல நீ விழிக்கிறாய் அண்ணா? அப்படி எளிமையாக போனாயே, மைத்துரனை கொன்றாய் என்று நெடும்பார பழி தீர்த்தாளே சூர்பனகை என்று சொல்லி புலம்புகிறான் விடனன். சூர்பனுடைய புருஷன் பேர் வித்ருசெங்கன். அவனை கொன்னுட்டான்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு அற்புதமான பாட்டு. போர் மகளை, கலைமகளை, புகழ் மகளை தழுவிய கை பொறாமை கூற. போர் மகள் எப்பவும் சண்டை போட்டுட்டே இருப்ப. போர் மகள், கலைமகள், எல்லா கலைகளிலும் வல்லவண்ணி அந்த கலைமகளை, புகழ் மகளை கீர்த்தி உடையவண்ணி புகழ் மகளை தழுவிய கை பொறாமை கூற, சீர்மகளை திருமகளை தேவர்க்கும் தெரிவறிய தெய்வ கற்பின் பேர்மகளை. அதாவது இத்தனையும் தழுவிய நீ, இத்தனை மகளை அடைந்த நீ திருமகளையும் அடையணும்னு ஆசைப்பட்டு, அந்த திருமகள் யாரு? சாதாரண சீதை சாதாரண ஆள் இல்லை. அவ தேவர்க்கும் தெரிவறிய தேவர்களாலும் அறிய முடியாத அளவு தெய்வ கற்புடையவளாக இருக்கிறாள். அவளை போய் தழுவுவான் உயிர் கொடுத்து, அவளை போய் தழுவுவோம் நினைச்சு உயிர் கொடுத்து பழி கொண்ட பித்தாங்கிறான். கடைசியில தழுவுனியா? ஆனா நீ நினைச்சதா அடைஞ்சியா? ஒண்ணுமே இல்லையே, அடையாம வெறும் பழியை மட்டுமே கொண்ட பித்தா. பின்னை பார்மகளை தழுவினையோ திசை யானை பனை இருத்த பனைத்த மார்பால் என்று கூறுறாங்க. அதாவது இந்த திசை யானைகள் முதல்ல பார்த்தோமே, திசை யானைகளை அந்த பனை அவங்க அதனுடைய கொம்புகள் பாய்கிற அளவுக்கு அவங்க சண்டை போட்ட மார்புடையவனே, இந்த மார்புல நீ பேர்மகளை தழுவிதாரு, இந்த போர்மகளை தழுவி இருந்தாய், கலைமகளை தழுவி இருந்தாய், புகழ்மகளை தழுவி இருந்தாய், அத்தனையும் தழுவி இருந்த நீ இவர்கள் அனைவரும் பொறாமை கூற திருமகளை, அந்த தேவருக்கும் அறிய ஒண்ணா தெய்வ கற்புடைய அந்த சீதையை தழுவ எண்ணி நினைத்து பழி கொண்டு இப்படி திசையானைகளை வென்ற மார்புகள் தரையிலே விடுகிற அளவிற்கு பார்மகளை போய் தழுவி கிடந்தாயே பித்தா என்று ஒரு அற்புதமான பாட்டு. இது அரிசி ஆசீர்வாதம், அருமையான பாட்டு. இல்ல ஆசீர்வாதமா தான் எழுதியிருக்காரு. சரசர சரசரன்னு அருமையான பாட்டுகள் எழுதியிருக்காரு. இப்படி புலம்புகிறான். அப்புறம் சொல்றேன், அப்ப சாம்பவன் அவன்கிட்ட ஆறுதல் கூறுகிறான் வீடு சொல்ல. நிறைய பாட்டு இருக்குன்னு முக்கியமான பாட்டு. நேரம் மண்டோதரி இங்க வந்துடுறான். வந்த உடனே ராவன் கிடக்கிற இடத்த பாக்குறான், அவன் மேல விழுந்து அழுறான். அங்கேதான் ஒரு அருமையான பாட்டு, உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு. வெள் எருக்கும் சடைமுடியான் வெட்பு எடுத்த திருமேனி. வெள் எருக்கன் சடைமுடியான், வெள் எருக்கன் சடைமுடியான யாரு? வெள்ளை எருக்கம்பூவை முடியில் சூரிய சிவபெருமான். அவனுடைய வெட்பு, அவனுடைய மலையை தூக்கிய ராவனுடைய திருமேனி. அவன் மலையை போய் தூக்கணும். அவன் யாரு? ராவணன். இந்த இடம் கொடுத்தா மனம் பிடிக்கிற ஆளு. வரம் கொடுக்கறதுக்கே சிவபெருமான் தான் போயிருக்கான். அவன் இருக்க மலையையே நம்மால் போய் தூக்கியிருக்கான் பின்னாடி. வெட்பு எடுத்த வெள் எருக்கன் சடைமுடிவான் நெட்பு எடுத்த திருமேனி. அந்த மேனி மேலும் கீழும் எல் இருக்கும் இடமின்றி உயிருக்கு இடநாடு இழைத்தவாரோ, கல்லிருக்கும் மலர்கூந்தல் சாணகியே மனச்சிறையில் சுரந்த காதல் உள் இருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாலி என்ற ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு. அதாவது இந்த அவன் விட்ட வாலி, அந்த பிரம்மாஸ்திரம் என்ன பண்ணிச்சான், அந்த சாணகி மேல உள்ள ஆசை உள்ளுக்குள்ள எங்கேயாவது இருக்கா, இன்னமும் இருக்கா, பாக்கி இருக்கா என்று தடவி போச்சான். எல்லாத்தையும் அப்படியே உள்ள போய் பார்த்துட்டு எங்கேயாவது இருக்கா பாரு, இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கொண்ட போய் கடல்ல போய் கழுவி விட்டு உள்ள போய் போடுச்சு அந்த வாலி. தடவியதோ ஒருவன் வாலி என்று சொல்லி மண்டோதரி பல பாடல்கள் அழுகிறாள். அதுல ஒரு பாட்டு முக்கியமான பாட்டு, எல் எருக்கும் சடைமுடியான் என்று போடுகிறாள். அதாவது முதல்ல ஒரு மங்களகரமான காலத்துல அதாவது ராமன் அயோத்தியா காண்டத்துல இதுக்கு போகிற பொழுது, அந்த எதுக்கு அவனுடைய திருமணத்திற்கு போகிற பொழுது, அங்க மக்கள் எல்லாம் தசரதர்கள் எல்லாம் கிளம்பி போகிற பொழுது அப்ப சொன்னா, உளுந்து விட இடமில்லாத அளவிற்கு மக்கள் நெருக்கமாக போனார்கள் சொன்னான். உங்கள் மங்கள காரியம் போகிற பொழுது உளுந்து அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். இங்க எல் என்று சொல்லக்கூடிய, ஏன்னா இது யுத்தகலம்ங்கிறதுனால எல் வெள் எருக்கன் சடைமுடியான் வெட்பு எடுத்த திருமேனியில கல் இருக்கும் மலர்கூந்தல்
அது எள்ளிருக்கு விடமின்றி அவன் உடம்புல அந்த 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 குத்துன அந்த அம்புகளுக்கு நடுவுல ஒரு எள்ளு கூட போட முடியாதான், அந்த அளவு நெருக்கமாக அம்புகளை செருகி ராமன் போர் புரிந்திருக்கிறான் என்று இந்த இடத்துல பாடுகிறார். ஒரு நல்ல ஒரு பாட்டு, எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு. மண்டோதரி இப்படி ராவணனுடைய உடலை தழுவி உயிரை விடுகிறாள். கணவன் இறந்த உடனே வந்து உயிரை விடுகிறாள். எனக்கு இதை படிச்ச உடனே எனக்கு சிலப்பதிகாரம் தான் ஞாபகம் வந்துச்சு. கண்ணகி வந்து சண்டை போடுகிற உடனே அந்த அரசன் பாண்டியன் நெடுஞ்செழியனா அவன் வந்து விழுந்த உடனே அவனுடைய மனைவியும் விழுந்து விடுகிறாள் பாருங்க. அதே மாதிரி சீதையை வந்து ராமன் விடுக்கிற பொழுது ராவணன் விழுந்த உடனே அவன் மனைவியும் இறந்து விடுகிறாள், இறந்து உயிரை விடுகிறாள். விடுன உடனே ராவணனுக்கு ஈமக்கடைகள் எல்லாம் செய்யறான். அது கிட்டத்தட்ட ஒரு 3 பாட்டு இருக்கு. பிறகு மற்ற எல்லாருக்கும் உரிய கடன்களை செய்து ராமனை வந்து சேருகிறான். வீடனன் தன்னுடைய கடமையை முடித்து விட்டு ராவணனை வந்து சேருகிறான். எப்படி மிகப்பெரிய ஒரு வீரனாக இருந்த ராவணன் ஒரே ஒரு சின்ன தப்பு, அந்த ஒரு தப்பு கூட இல்லை, அவன் தப்பு கூட பண்ணல. அவன் என்ன பண்ண ஆசைப்பட்டான், அதுக்குரிய செய்திகளை செயல்களை செய்தான். அதுவே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை தந்து விட்டது என்று நாம் பார்க்கிறோம். வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய பாதை, திடீர்னு ஆக்சிடென்ட் டக்குன்னு ஆயிருது இல்லை, ஒரு செகண்ட்ல. அந்த மாதிரி எந்த சமயத்துல எது வேணாலும் நிகழலாம், யாராலும் வரலாம், எது வேணாலும் நடக்கும் என்று சொல்லி எல்லா சமயத்திலையும் ரொம்ப விழிப்புணர்வோடும் நேர்மையோடும் அறத்தோடும் அறவுணர்வோடும் இருக்கிற பொழுது நம்ம இந்த வாழ்க்கையை வந்து ஓரளவு சண்டை சச்சரவு இல்லாம பிரச்சனை இல்லாம கடக்கலாம் என்கிற தோன்றுகள் அவருக்கு. அப்பேற்பட்ட புகழ் வாய்ந்த ராவணன் அழகா சொல்றான், விடனன் சொல்றான், சாப்பிட்டா உண்ணாதே உயிர் உண்ணாது நஞ்சு. சாப்பிட்டா தான் நஞ்சு வந்து உயிரை உண்ணும், ஆனால் சாணகி என்னும் பெருநஞ்சு கண்ணாலே பார்த்ததால் உயிர் கொண்டது, நீயும் களப்பட்டாயேன்னு சொல்றான். அந்த மாதிரி பெண்ணாசையால், அதாவது ராவணனை அறிமுகப்படுத்துகிற பொழுது கம்பர் என்ன சொல்கிறார், கூடல் காலத்திலும் பெண்களை கண்டு தலை குனியாத ஆண்மை உடையவன் ராவணன்கிறான். ஒரு நேற்று நடிகர் சிவகுமாரை பார்த்தேன் விமான நிலையத்துல. இந்த நாள் தற்செயலா அவர் கம்பெனியின் காதலன்னு ஒரு மிகப்பெரிய தொடர்பு கொண்டார். அவர் தான் அழகா சொல்லியிருப்பாரு, இந்த ஆம்பளை பசங்க இருக்காங்களே, இந்த காரியம் ஆகிறதுக்காக இந்த பெண்கள்கிட்ட நல்லா போய் சொல்லுவான், கருப்பா இருப்பா உன்ன மாதிரி சிவப்புண்டா என்று சொல்லுவான் என்று சொல்லுவார். அந்த மாதிரி அப்பேற்பட்ட அந்த நிலையிலும் ராவணன் தன் தலை தாழாதவன் என்று, அப்படிப்பட்ட ஆண்மையாளன் என்று காண்பிக்கிறாரு யாரு, கம்பர். ஆனாலும் அவன் வந்து கடைசியில இந்த ஒரு ஆசையினால் தன்னுடைய மிகப்பெரிய வாழ்க்கையையும், அவன் மட்டும் அழியவில்லை, தன்னுடைய குழந்தைகள், குலம், பெருமை, கீர்த்தி அத்தனையும் அழிந்திருக்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுது நமக்குன்னா, பல்வேறு செய்திகள் நமக்கு உணர்வதற்கு கிடைக்கின்றன. அந்த வகையிலே ராவணனுடைய அந்த வதமானது இன்றைக்கு முடிந்திருக்கிறது. பெரியவர்களே, மீதி செய்திகளை அடுத்த அடுத்த பகுதியில் பார்ப்போம். ரமணியம்மாளுக்கும் இந்த மகிழ்ச்சியோடு ஒரு செய்தி யுத்தம் இனிமேல் நல்ல நிகழ்ச்சிகள் தான். அடுத்த முறை அவசியம் வர வேண்டும் என்று கேட்டு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.